ஓம் பிரபஞ்சாய நமஹ. சாய்ராம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயன் அடைவீர்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் எண்ணங்களை கூறுங்கள். நன்றி. பரபிரம்மம் என்கிறார்களே, அது என்ன? அனைத்தும் பிரம்மம். அப்படி என்றால் என்ன? பிரம்ம ஞானம் என்றால் என்ன? இதை அறிந்து கொள்வது எப்படி என்று பல கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன. பிரம்மத்தை அடைவது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு நாம் பாடுபட வேண்டும். ஒரு வயலை பண்படுத்தி எரு வைத்து சரியான அளவில் தண்ணீர் விட்டு அதில் பயிர் வைத்தால்தானே பயிர் நன்றாக வளரும். அப்படித்தான் நம்மை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும். பிரம்மத்தை அவ்வளவு எளிதாக அறிய முடியாது. பரபிரம்மத்தை அறிதலும் நம்மை நாம் அறிதலும் ஒன்றுதான். பிரம்மத்தை அறிவதற்கு சில தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி, அதாவது குரு தேவை. அந்த குரு பரபிரம்மத்தை உணர்ந்தவராகவும் சிறந்த ஞானியாகவும் ஆசைகள் அற்றவர்களாகவும் எல்லோரையும் அன்பால் ஈர்ப்பவராகவும் கருணை கடலாகவும் எல்லாவற்றையும் ஒரே நிலையில் பார்ப்பவராகவும் பிரபஞ்சத்தை அறிந்தவராகவும் எளிமையானவராகவும் மொத்தத்தில் நம் பாபாவை போன்று இருப்பவராக இருக்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர், அவர் பெயர் சச்சரித்ராவில் கூறவில்லை. அவர் பிரம்மம் என்பதை அறிய பாபாவிடம் வந்தார். அவர் நண்பர், பிரம்மம் என்பது ஒரு பெரிய விஷயம், அதை சாதாரணமாக அறிய முடியாது, அதற்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டும். நீயோ பணத்தாசை பிடித்தவன், பல நிலங்களுக்கு சொந்தக்காரன், பெரிய குடும்பஸ்தனாய் இருப்பவன், ஒரு பைசா கூட தர்மத்துக்கு செலவு செய்யாத நீ பிரம்மத்தை எப்படி அடைய முடியும் என்று கூறினார். ஆனால் அவர் கூறியதை பொருட்படுத்தவில்லை. பாபாவிடம் சென்று பாபாவின் பாதங்களில் விழுந்து வணங்கி, பாபா, இங்கு வருவர்கள் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை போதிக்கிறீர்கள். வெகு தொலைவில் இருந்து சிரமப்பட்டு இங்கு வந்துள்ளேன். எனது பிரயாணத்தில் நான் மிகவும் களைப்படைந்துள்ளேன். நான் தங்களிடம் இருந்து வெகு சீக்கிரம் பிரம்மத்தை பெறுவேனாகில் என்னுடைய கடின முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்றதாகும் என்றார். பாபா அப்போது கூறியதாவது, என் அருமை நண்பனே, நான் உனக்கு பிரம்மத்தை உடனே காண்பிக்கிறேன். பலர் என்னிடம் செல்வம் வேண்டும், உடல் நலம் வேண்டும், ஆற்றல், புகழ், பதவி இவையெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பது அரிது. ஆதலால் உனக்கு அதில் உள்ள அனைத்தையும், அதில் உள்ள பின்னல்கள், சிக்கல்களை தெளிவித்து நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்றார். பிறகு பாபா அவரை அங்கு அமரும்படி கூறினார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை வந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாறு வாங்கி வரும்படி கூறினார். பையன் அங்கு சென்று உடனே திரும்பி வந்து வீடு பூட்டி இருப்பதாக கூறினான். பிறகு அவர் மளிகை கடைக்காரர் பாலாவிடம் கேட்கும்படி கூறினார். இம்முறையும் பையன் வெறும் கையுடன் திரும்பினான். இந்த பரிசோதனை பல முறை தொடர்ந்தது. பாபாவுக்கு நந்துவும் பாலாவும் அங்கு இல்லை என்பது நன்றாக தெரியும். அவருக்கு 5 ரூபாய் தேவையில்லை. இது அந்த பணக்காரனுக்காக நடத்திய நாடகமாகும். அவனிடம் நோட்டுக்கற்றைகள் நிறைய இருந்தன. ஆனால் அவனுக்கு கொடுக்க மனம் இல்லை. பாபா 5 ரூபாய்க்காக தீவிரமாக முயன்று கொண்டிருக்கும் அத்தருணத்தில் அவர் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அது அவருக்கு ஒரு அற்ப தொகை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார்.
வேறு ஒருவராக இருந்தால் பாபாவுக்கு அந்த 5 ரூபாயை கொடுத்திருப்பார்கள். பிறகு அவர் பொறுமை இழந்து பாபாவிடம் கெஞ்சினார். பாபா, சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். பாபா, ஓ நண்பனே, நான் இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு செய்த செயலை நீ பார்க்கவில்லையா? இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? பிரம்மத்தினை கண்டுணர்வதற்கு ஒருவன் 5 பொருள்களை கொடுக்க வேண்டும். 5 முக்கியமான பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது 5 பிராணன்கள், முக்கிய சக்திகள், 5 உணர்வுகள், செயலில் 5, பார்வையில் 5, மனது, புத்தி, அகங்காரம். பிரம்ம ஞானம் என்பது கத்தி முனையில் நடப்பதற்கு நிகராகும். மிகவும் கடினமானது. எல்லோரும் தமது வாழ்க்கையில் பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ முடியாது. அதற்கு சில தகுதிகள் வேண்டும். அது என்னவென்றால், முமுஷுகளை தலைகளில் இருந்து விடுபடுவது, விரக்தி, இகவாழ்வில் பற்று அற்ற தன்மை, அந்தர்முகதா, உள்முக சிந்தனை, தீவினைகள் கசடரக் கழியுதல், ஒழுங்கான நடத்தை, பிரியாக்களை அதாவது புலனுணர்வு, மகிழ்ச்சியை விடுவது, நலன் பயப்பவர்களை நாடுதல், மனத்தையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல், மன தூய்மை, குருவின் இன்றியமையாமை. பிரம்மத்தை உணர்ந்து அதன் வழி நடக்கும் உண்மையான குருவால்தான் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றம் என்ற ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும். இறுதியாக கடவுளின் அனுக்கிரகம் மிக மிக முக்கியமானது. கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி கொண்டால் அவருக்கு விவேகம், வைராக்கியத்தை அளித்து இவ்வாழ்வெனும் பெருங்கடல் மீது பத்திரமாக அவரை அழைத்து சென்று பிரம்மத்தை உணரச் செய்வார். பிரம்மம் ஆவது வேதங்களை கற்பதாலேயோ புத்தியாலேயோ மிகுதியான புலமையாலேயோ பெறப்படுவது அன்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்கே ஆத்மா தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என்று கடோபனிஷதம் கூறுகிறது. விளக்க உரை முடிந்ததும் பாபா அந்த செல்வந்தரிடம், உனது பையில் 5 ரூபாய் போன்று 50 மடங்குள்ள பிரம்மம், அதாவது பண தெய்வம் இருக்கிறது. அதை வெளியில் எடு என்றார். அவர் அதை எடுத்து எண்ணி பார்த்தார். 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்து பாபாவின் காலில் விழுந்து வணங்கினார். பாபா, உனது பிரம்ம கட்டுக்களான நோட்டுகளை சுருட்டிக்கொள். உனது பேராசையை விட்டால் அன்றி நீ பிரம்மத்தை அடைய முடியாது. பணத்தாசை, பேராசை, அகங்காரம், இருமாப்பு, பொறாமை, புகழுக்கு மயங்குவது, நான் எனும் தன்மை, பகட்டுக்காக பூஜைகள் செய்வது, புலன் உணர்வு, பொருள்களையே சதா சிந்தித்து கொண்டிருப்பது, இவையெல்லாம் இருந்தால் குருவின் போதனைகள் கூட காதில் ஏறாது. மேலும் பாபா கூறியது, நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். நான் கூறுவதை கவனமாக கேட்டீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இந்த மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையைத் தவிர வேறு எதையும் பேசவில்லை என்று கூறி முடித்தார். இந்த செல்வந்தருக்கு பாபா கூறிய ஆன்மீக கருத்துக்களை எல்லோரும் கேட்டு, பிரம்மத்தை அடைவது எளிதல்ல, அதற்கு கடினமான சாதனை வேண்டும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். செல்வந்தர் உள்பட எல்லோரும் பாபாவை வணங்கி திருப்தியாக சென்றனர். காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து தங்கள் பரகதியை அடைய முயற்சிகளை செய்து கொண்டு தங்கள் அந்தர் ஆத்மாவிலேயே மூழ்கி அப்படியே மௌனத்தில் பல முனிவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நம் பாபா மற்றவர்களிடம் இறைந்து உண்டு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து உலகில் வாழும் மக்களுக்காகவும் தம்மை நாடி வருபவர்களின் நல்வாழ்க்கைக்காகவும் பல உபதேசங்கள் செய்து பல லீலைகள் செய்து பலர் உடல் உபாதைகளை தனதாக்கி கொண்டு
பிரம்மம் என்ற உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காட்டினார். அவர் சமாதி அடைந்த பின்பும் அவரின் லீலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம் எல்லோராலும் பிரம்மத்தை அடைய முடியாது, ஆனால் பிரம்மத்தை புரிந்து கொள்ளலாம். நாம் இப்பிறவியில் நம்மால் முடிந்த வழிகளை பின்பற்றி கொண்டே வந்தால் ஏதாவது ஒரு பிறவியில் நம் பிரபஞ்ச கடவுள் நம்மை தேர்ந்தெடுப்பார். நம் குருவாகவும் கடவுளாகவும் பாபா இருக்கும் பொழுது அவரே நம்மை வழி நடத்துவார். நாம் சிறிது முயன்றாலே போதும், மாற்றம் தானாக வரும். ஓம் சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய் மகாராஜ் கி ஜெய். வாழ்க பிரபஞ்சம்.